Hi dears, welcome back to channel. எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ இதுல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடைச்சிருக்கும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்க மார்க் அதிகமா இருந்தாலும் சீட் கிடைக்காம இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து என்னெல்லாம் பண்ணணும், எப்படி வந்து செகண்ட் ரவுண்ட் அட்டெண்ட் பண்ணணும், அண்ட் செகண்ட் ரவுண்டுக்கான கவுன்சிலிங்கான டேட் வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஸோ சீட் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க எப்போ காலேஜ் ஜாயின் பண்ணணும், சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த காலேஜ் வந்து பிடிக்கலன்னா ஸோ நீங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், ஸோ இதை பத்தி நம்ம சேனல்ல பார்க்க போறோம். ஸோ வீடியோட எண்ட் வரைக்கும் பார்க்கலாம். அப்பதான் கவுன்சிலிங் வந்து ஸோ எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, செகண்ட் ரவுண்ட் நீங்க எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி அட்டன் பண்ணா சீட் கிடைக்கும்னு சொல்லி கிளியரா புரியும். ஸோ நம்மளுடைய சேனலை இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் ரவுண்டை பொறுத்தல ஸோ உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சீட்கான வாய்ப்புகள் இருக்கா, அண்ட் செல்ஃப் பினான்சிங்லாம் என்னென்ன காலேஜஸ் வரும், ஸோ அது மட்டும் இல்லாம செகண்ட் ரவுண்டுக்கான டேட் வந்து எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க சொல்லி வீடியோவோட எண்ட்ல வந்து சொல்றேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கவுன்சிலிங்ல இருக்கக்கூடிய முக்கியமான டிப்ஸ் வந்து கவுன்சிலிங்ல ஸோ செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் டேட் 4th வரை கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுல வந்து காலேஜ் பிடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4th வந்து 5 PM வரை கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து தாராளமா ஜாயின் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து காலேஜ் பிடிக்கலன்னா டைரக்டா நீங்க செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணலாம். செகண்ட் ரவுண்டை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணி எனக்கு வந்து சீட் கிடைக்கல, அதர்வைஸ் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீட் கிடைச்சிருக்கும் பட் வந்து கோர்சஸ் பிடிக்காம இருக்கும், காலேஜ் பிடிக்காம இருக்கும். செகண்ட் ரவுண்டை பொறுத்தளவு கட் ஆஃப் ரேஞ்சு கம்மியா இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதனால வந்து இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். செகண்ட் டிப்ஸ் பொறுத்தளவு சாய்ஸ் பில்டிங். ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காலேஜஸ் கோர்சஸ் வந்து பிடிக்காம இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஸோ உங்களுக்கான காலேஜஸ் உங்களுக்கான கோர்சஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பொறுத்தளவு எவ்வளோ காலேஜ்ல வந்து சீட் வேகன்சி இருக்குதோ அந்த காலேஜ் மட்டும்தான் நீங்க செலக்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்தளவு எல்லாருமே நிறைய காலேஜஸ் நிறைய கோர்சஸ் இருந்திருக்கும். பட் செகண்ட் ரவுண்டை பொறுத்தளவு ஸோ எந்தெந்த காலேஜ்ல வந்து வேக்கன்ட் இருக்கோ அது மட்டுமே இருக்கும். தேர்ட் டிப்ஸ் பொறுத்தளவு நிறைய டவுட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டோம், செகண்ட் ரவுண்ட் எப்படி அட்டன் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி டவுட் வந்து நிறைய இருக்கும். ஸோ நீங்க வந்து கவலையப்பட வேணாம். எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான கவுன்சிலிங் வந்து லிங்க் ரிலீஸ் பண்ணாங்களோ, டேட் ரிலீஸ் பண்ணாங்களோ, அதே மாதிரி வந்து செகண்ட் ரவுண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளவு காலேஜஸ்ல வந்து சீட் வேகன்சி இருக்கு, என்னென்ன கோர்சஸ் வேகன்சி இருக்கு, ஸோ இது எல்லாமே ஒரு PDF ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க கவுன்சிலிங் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி அது எல்லாமே பார்த்துட்டு நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். அண்ட் ஃபோர்த் இம்பார்ட்டன்டான டிப்ஸ், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜுக்கு வந்து டைரக்டா அட்மிஷனுக்காக போயிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த காலேஜே பிடிக்காம இருந்திருக்கும். சப்போஸ் நீங்க அட்மிஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணிருப்பீங்க, பட் இப்போ வந்து நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாமா அட்டன் பண்ணக்கூடாதுங்கிற டவுட் நிறையவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்க காலேஜுக்கு கால் பண்ணி எனக்கு வந்து பிடிக்கலன்னு சொல்லிருங்க. ஸோ பிடிச்சிருக்குன்னா நீங்க காலேஜ் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அவங்க வந்து ஸோ அந்த வேக்கன்ட் லிஸ்ட்ல வந்து உங்க நேமை வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். பட் நீங்க இன்ஃபார்மே பண்ணல, ஆல்ரெடி காலேஜுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கவுன்சிலிங் வந்து நீங்க அட்டன் பண்ண முடியாது. அஞ்சாவது இம்பார்ட்டன்டான டிப்ஸ் பொறுத்தளவு நீங்க வெயிட் பண்ண முக்கியமான டிப்ஸ் தான். ஸோ கவுன்சிலிங் தொடங்கி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எப்போ தொடங்கினாங்களோ ஸோ காலேஜ் எப்போ ஜாயின் பண்ணணும் வரைக்கும் ஸோ 4th வரைக்கும் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4th டேட்டும் முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ள இந்த வீக்குக்குள்ள வந்து செகண்ட் ரவுண்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாருமே நீங்க வந்து ரெடியா இருந்துக்கோங்க. எப்படி காலேஜ் செலக்ட் பண்ணணும், என்னென்ன கோர்சஸ் செலக்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்மளுக்கு எதனால சீட் கிடைக்கல, நீங்க எப்படி செலக்ட் பண்ணணும், இது எல்லாமே தெரிஞ்சு நீங்க பிளான் பண்ணி வச்சுட்டீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு ஈஸியாவே கிடைக்கும். செகண்ட் ரவுண்ட்ல நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கான காலேஜையும் ஃபில் பண்ணலாம், தனியாருக்கான காலேஜும் நீங்க ஃபில் பண்றதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாவே இருக்கும். ஸோ யாருமே கவலைப்பட வேணாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் கிடைக்கல, செகண்ட் ரவுண்ட்ல கிடைக்குமா கிடைக்காதுன்னு கவலைப்பட வேணாம். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட கட் ஆஃப் ரேஞ்சு கம்மியா இருந்தால் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அதிகம். பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஸோ இதனாலயும் வந்து உங்களுக்கு வந்து வேக்கன்ட் லிஸ்ட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் நீங்க வந்து பெஸ்டான காலேஜஸ் எப்படி செலக்ட் பண்ணணும், ஸோ இதெல்லாம் பெஸ்டான கோர்சஸ், ஸோ இதை பத்தி நான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.